அதிமுகவுடைய கொடி, பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று தனி நீதிபதி விதித்த அந்த தடை உத்தரவு அப்படியே தொடர்வதாக, வேண்டுமென்றால் அந்த வழக்கில் மெயினான வழக்கில் நீங்கள் மீண்டும் தனி நீதிபதி அணுகலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்து அதிமுக வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல் நம்ம இணைகிறார். நீதிமன்ற வழக்கு விசாரணையெல்லாம் 2 மாசமா பார்த்துட்டு இருந்தோம். பல வழக்குகளில் அவருக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்குலையும் ஒரு ரெமெடி கிடைக்குன்னு எதிர்பார்த்த நிலையில் ஏற்கனவே என்ன ஸ்டேட்டஸ் கோ சிங்கிள் பெஞ்ச் கொடுத்துருக்கிறதோ அதே தொடருது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு வந்த பாதை எவ்வளோ முக்கியமான இந்த வழக்கு உத்தரவு எப்படி பார்க்க? இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் இந்த வழக்கை எப்போது தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு திரு ஓபிஎஸ் தரப்பு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டது செல்லும், பொதுக்குழு இயற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பந்தமில்லாத நபர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரையும், கொடியையும், சின்னத்தையும் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது இரு பிரிவினரிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை தாண்டி அரசு அதிகாரிகளிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கர்நாடகத்தில் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே இது போன்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதன் விளைவாகத்தான் நாங்கள் போட்டியிட்ட சில 3 தொகுதிகளிலே அங்கு சின்னத்தை ஒதுக்குவதிலே சில இடர்பாடுகள் ஏற்பட்டது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் அந்த கட்சியினுடைய பெயரையும், கொடியையும், சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனு நீதியரசர் சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வருகிற போது கட்சிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது என்று திரு ஓபிஎஸ் தரப்பிற்கு இடைக்கால தடையை விதிக்கிறார்கள். அந்த இடைக்கால தடைக்கு மேல்முறையீடாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர்கள் மகாதேவன், முகமது ஷஃபீக் முன்பாக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். பல கட்ட விசாரணைகளுக்கு வருகிறது. அதற்கு முன்பாக இதே அமர்வு திரு ஓபிஎஸ் தரப்பில் சார்ந்தவர்களை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியது செல்லும், திரு ஓபிஎஸ் தரப்பு பொது குழுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்த இதே அமர்வு முன்பாகத்தான் இந்த வழக்கும் வருகிறது. அதற்கு முன்பாக இந்த தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், கட்சியின் சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நீதியரசர் சதீஷ்குமார் முன் முறையிட்ட போது திரு ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் அங்க ஒரு அண்டர்டேக் பண்றாங்க. இந்த வழக்கு முடிகிற வரையிலே நாங்கள் இந்த கொடியையும், சின்னத்தையும், பெயரையும் பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு அண்டர்டேக்கும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற போது இந்த வழக்கு முடிகிற வரையிலே அவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் சட்டத்திட்டத்தினுடைய விதி. அப்படி இருக்கிற போது தொடர்ந்து இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வழக்கு மேல்முறையீட்டினுடைய வழக்கு பலகட்ட விசாரணைகள் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கு தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டது. தீர்ப்பிலே நீதியரசர் சதீஷ்குமார் போட்ட அந்த உத்தரவுக்கு மேல் நாங்கள் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிப்பதற்கு இல்லை. அந்த உத்தரவு செல்லும். நீங்கள் தாக்கல் செய்த அனைத்து மேல்முறையீட்டு வழக்குகளையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம், உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம். என்னவென்று சொன்னால், அந்த அசல் உரிமையியல் வழக்கு நீதியரசர் சதீஷ்குமார் முன்பாக நிலுவையில் இருக்கிறது. அதிலே உரிய மனுவை நீங்கள் தாக்கல் செய்கிற பட்சத்திலே அதை நீதியரசர் சதீஷ்குமார் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையிலே அது ஒரு மனுவாகத்தான் இருக்குமே தவிர இது எந்த விதத்திலும் திரு ஓபிஎஸ் தரப்பிற்கு பயனளிப்பதாக நிச்சயமாக 1% கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் நீங்க சொல்றது வாய்ப்பில்லைன்னாலும், பட் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரெமெடி நீங்க மறுபடியும் சிங்கிள் பெஞ்சுக்கு போய் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெமெடி வேணுமோ, இல்ல என்ன இந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வருதோ அப்போ என்ன நடவடிக்கை எடுத்துக்கலாமோ அதை போய் பாருங்க அப்படின்றதும் அவங்களுக்கான லிமிடேஷனா கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கின் உத்தரவு அதிமுக எவ்வளவு முக்கியமாக இருக்குன்னு இல்ல, அதாவது அண்ணன் ஓபிஎஸ் தரப்பு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முற்றிலுமாக எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் செல்லும். பொதுக்குழுதான் ஒரு இயக்கத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு என்று பலவிதமான தீர்ப்புகள் ஏறத்தாழ மொத்தம் 9 வழக்குகள் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அதில் 8 வழக்குகள் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக நீதியரசர் மகாதேவன், முகமது ஷஃபி வழங்கிய அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது வருகிற 19ஆம் தேதி பட்டியலிடப்பட்டிருக்கிறது விசாரணைக்காக. அப்போ அந்த வழக்கிலும் இப்போதே நான் தீர்ப்பை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த வழக்கிலும் திரு ஓபிஎஸ் தரப்பிற்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய வழக்கறிஞர் என்ற என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அதை தாண்டி இனிமேல் இந்த இயக்கத்தின் மீது ஒரு உண்மையாகவே பற்று இருக்கிறது என்று சொன்னால் திரு ஓபிஎஸ் அவர்கள் இதோடு அந்த சட்ட போராட்டத்தை நிறுத்திக் கொண்டு அவருடைய பாதையை தனியாக வகுத்துக் கொள்வதுதான் உசிதமாக இருக்கும் என்பது அரசியல் ரீதியான என்னுடைய கருத்து. இன்னும் தனி நீதிபதி முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் பிரதான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு நீதிபதி உத்தரவு தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் அவரது அணியினர் சார்ந்த அவர்கள் அதிமுகவுடைய பெயரையோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்ற நீதிபதி சதீஷ்குமாருக்கு உத்தரவு அப்படியே தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த உத்தரவுகள் எப்படி வர இருக்கிறது என்று. ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.